கிருத்திகாட்ட இப்ப அமைதியில் யாரு நிக்க போறா அப்படிங்கிறது வந்து பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இங்க கேரளாலையும் கேக்குறது, வட இந்தியாவுல ராகுல் தாராளமா நிக்கலாமே, ஏன் வயநாட்டுல வந்து நிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை கம்யூனிஸ்டுகளே கேக்குறாங்க. எஸ். அது வந்து எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். போன தடவை வயநாட்டில் நின்னப்ப, இந்த தடவை ஏன் வயநாட்டில் நிற்கக்கூடாது அப்படிங்கும்போது, இது ராகுல் காந்தியோட தொகுதியின் மக்களின் விருப்பமுமாக தான் இருக்குது. ஆக்சுவலி அந்த வயநாட்டு மக்கள் வந்து எங்களுக்கு ராகுல் காந்தி இங்கே தான் நிற்கணும், நீங்கள் இங்கே தான் நாங்கள் வயநாட்டு எம்பி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணோம் அப்படிங்கும்போது, நான் வந்து பாரத ஜோடோ யாத்திராவில் வயநாட்டின் வழியாக கிராஸ் பண்ணினேன். வயநாட்டு வழியாக நான் கிராஸ் பண்ணுறப்ப சும்மாலாம் கிராஸ் பண்ணல, அங்கே வயநாட்டு மக்களோட நிறையா பேசினோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் வயநாட்டு தொகுதியில் வந்து நாங்கள் கார்லேயே கிராஸ் பண்ணி அங்கே இருக்கிற நிறைய இடத்துல நிறுத்தி நான் கேட்டும்போது மிகப்பெரிய வரவேற்பு வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு இருந்துட்டு அவங்க அப்படியே தங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி வந்து அவங்க ராகுல் காந்தியை கொண்டாடுறாங்க. நீங்கள் நேராக இந்த தடவை தேர்தலுக்கு யாராவது தேர்தல் பணிக்கு என்னோட நண்பர்கள் நிறைய பேர் காங்கிரஸை சார்ந்தவர்கள் தேர்தல் பணிக்கு போயிட்டு நான் கூட சொன்னேன், அவர் அங்கே ஜெயிக்க போகிறாரு, எதுக்கு போய் தேர்தல் பணி பார்க்குறீங்க அப்படின்னப்ப, காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட தலைவர் அங்கே நிற்கிறப்ப ஒரு நாளாவது அங்கே போய் தேர்தல் பணி செய்யணும்னு சொல்லிட்டு கூட்டமாக அங்கே போய் தேர்தல் பணி செஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளோட காங்கிரஸ் ஆட்கள் இன்னையோட முடிஞ்சிச்சு, நேத்தியோட முடிஞ்சிருச்சு, கூட்டமாக செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ அது தேர்ந்தெடுக்கல் எனக்கு ஐயோ ராகுல் காந்தி நம்ம தமிழ்நாட்டில் நிற்க மாட்டாரா, ஸ்ரீபெரும்புதூரில் நிற்கக்கூடாதா, மயிலாடுதுறையில் நிற்கக்கூடாதா, இல்லை வேறு ஏதாவது தொகுதியில் நிற்கக்கூடாதா அப்படின்னு நிறைய ஆர்வம் இருந்து நாங்கள் நிறைய பேர் சொல்லவும் சொன்னாங்க. ஆக்சுவலி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க, தமிழ்நாட்டில் நில்லுங்கன்னு அப்படின்னு இந்தியா முழுக்கவே ராகுல் காந்தி தங்கள் பிள்ளைகளாக தான் நினைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கேட்கறது என்னன்னா, பாஜக வலுவாக இருக்குது வட இந்தியாலன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி தொகுதியில பாஜகவை எதிர்த்து நிக்கிறது தானே சரியானதா இருக்கும். ஏன்னா இந்த முறை வந்து இந்தியா வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கிறது வந்து இவங்க அங்க நின்றுக்கலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிக்கவே இல்லை. மக்களை சந்திக்க கூட ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறவங்க மக்களை சந்திக்கவே பயப்படுறாங்க. மக்களை சந்திக்க பயப்படுறதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க, எங்களுக்கு வந்து பணம் வந்து என்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னா, பணம் செலவு செய்கிறவர்கள் அத்தனை பேரும் எங்கே இந்த பணம் வந்ததுன்னு கேட்குற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போனா அவங்க கட்சியில் பணம் செலவு செய்கிறவங்க எல்லாருமே எப்படி அவங்களுக்கு பணம் வந்தது, அது அப்போனா சரியான முறையில் பணம் வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்குது. ஒரு மக்களை சந்திக்கவே இல்லாத ஒரு கட்சியினை சார்ந்த ஒரு மினிஸ்டரை வந்து ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. இல்ல பாஜக இந்த கேள்வியை கேட்டா நீங்க பாஜகவை விமர்சனம் பண்ணலாம். இப்ப இந்த கேள்வியை பாஜக கேக்குதுன்னு வைங்களேன், ஏன் அமைதியில நிக்காம வயநாட்டுல போய் நிக்கிறாரு ராகுல்னு பாஜக கேட்டா பாஜகவோட நிர்மலா சீதாராமனை நீங்க விமர்சனம் பண்ணலாம். நீங்க கேக்குறது கம்யூனிஸ்ட் கூட இருங்க, 3 லட்சம் மக்களோட சப்போர்ட் கூட, ஒரு 3-4 லட்சம் மக்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா 140 கோடி மக்களுக்கு நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்க விரும்புகிறீங்க. ஆனால் ஒரு 3 லட்சம் பேரோட ஓட்டை நம்மளால் வாங்க முடியல. 4 லட்சம் பேரோட ஓட்டு மேக்சிமம் என்னங்க ஆகிடும் போது 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேரை ஓட்டை வாங்க முடியாத ஆட்களை வைத்துக்கொண்டு ராகுல் காந்தியை கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அங்கே நிற்கக்கூடாதா, இங்கே நிற்கக்கூடாதா, கம்யூனிஸ்ட் நிற்கக்கூடாதா, அங்கே கூடாதா, அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். கேள்வி கேட்கறது பாஜக இல்ல, பாஜக கேள்வி கேட்கல. கிருத்திகா, இந்த கேள்வியை நீங்க பாஜக கேட்டதுன்னா நீங்க பாஜகவை விமர்சனம் பண்ணுங்க. வயநாட்டு மக்கள் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வயநாட்டு மக்கள் வந்து அவரை வந்து சொந்த புள்ள மாதிரி கொண்டாடுறாங்க. அப்ப ஏன் கம்யூனிஸ்ட் கேக்குறாங்க? அப்ப கம்யூனிஸ்டுக்கு அதுல என்ன கண்ணை ஊத்துது? அதுக்கு பதில் சொல்லுங்க. கம்யூனிஸ்டுக்கு ஏன் கண்ணை உறுத்துது? கம்யூனிஸ்டுக்கு பயமா? உண்மையாகவே ராகுல் காந்தி இல்ல, அது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ். லோக்கல் அம்மையார் ஒரே ஒரு क्वेश्चन கிருத்திகா மேடம், ஒரே ஒரு क्वेश्चन நான் கேக்குற क्वेश्चन இருக்காங்க. நாதக யார ஆதரிக்க போறாங்க? இல்ல ஒரே நிமிஷம் ஒரு क्वेश्चन இருங்க கிருத்திகா முடிக்க போறாங்களா, காங்கிரஸ் எடுத்து போறாங்களா, தனிப்பட்ட முறையில யார ஆதரிக்க போறாங்க? அவங்களோட பிரதமர் வேட்பாளர் யாரு? அவங்க நீங்க தான் சொல்றீங்களே பாஜகவும் காங்கிரஸ்ல நாங்க ஒற்றுமையில இருங்க அவங்க பேசட்டும். கிருத்திகா பேசட்டும். ஆதரிப்பீங்களா? யார வேணாலும் ஆதரிக்கதான் நீங்க எம்பியா நிக்கிறீங்களா? அப்பனா உங்க கட்சிக்கு போற ஓட்லாம் எங்க மத்திய அரசுக்கு எங்க போகும்? சரி, நான் கேக்குறேன். இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளர், அப்ப நாம் தமிழர் கட்சி நிக்குதே, நீங்க என்ன பிரதமர் வேட்பாளர், நீங்க எதை முன்னிறுத்துறீங்க, நீங்க யார ஆதரிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் இதுக்கு பதிலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் அவங்க பேசும்போதே தெளிவாக சொல்லிட்டாங்க. அம்மையார் கிருத்திகா பேசும்போது சொல்லிட்டாங்க,
காங்கிரஸ் கட்சியும் சரி பாஜகவும் நாங்க ரெண்டு பேருமே மாநிலங்களை கையாளுகிறதுல ஒற்றுமையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பேசும்போது அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு விவகாரத்திலயும் சரி எந்த மாநிலத்துக்குள்ள உள் பிரச்சனைகளும் நாங்களும் ஒற்றுமையா இருக்கோம், நான் பாஜகவுக்கே சேர்ந்துதான் ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருந்தே தமிழ்நாடு மக்கள் ஒன்னே ஒன்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி காவிரி நதிநீர் பிரச்சனையோ தமிழர்களுக்கு எதிரான எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரப்போவது கிடையாதுன்றதை அவங்க வெளிப்படையா பேசிட்டாங்க. அப்ப எப்படி இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அப்ப எப்படி இந்த ரெண்டு கட்சிகளையும் ரெண்டு கட்சிகள் ஆதரிக்கின்ற ஐயா ராகுல் காந்தியவோ இல்ல இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோ நாங்க எப்படி ஆதரிக்க முடியும்? நாங்கள் எந்த கட்டத்துல அப்ப நீங்க ரெண்டு பேரையும் ஆதரிக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை முன்னிறுத்தி நீங்க களத்துல இறங்குறீங்க. இப்ப பேசுங்க, கிருத்திகா பேசுங்க. சரி, நான் எடுத்துக்கிறேன், கிருத்திகா பேசுங்க. தமிழ்நாடு இருக்கு இருங்க, தமிழ்நாட்டோட முன்னேற்றம் கேட்காம பிஜேபி ஆளும் மாநிலங்கள் 5 மாநிலங்கள் டாப் 5 பின்னாடி 5 பின்னாடி இருக்க அருணாச்சல பிரதேச மாவட்டம் டபுள் இன்ஜின் மாநிலங்கள் எல்லாமே ஏழ்மை நிலையிலும் கல்வி நிலையிலும் வறுமை நிலையிலும் முன்னாடி இருக்கு. ஆனா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நம்மளோட மாநிலங்கள் நம்ம உரிமைகளை கேட்காமலா நம்ம காமராஜர் முதற்கொண்டு ஆட்சியில இருந்திருக்காங்க, இவங்க திமுக அதிமுக ஆட்சியில இருந்திருக்கு. நம்ம உரிமைகளை கேட்காமல் நாதக இது வரைக்கும் வரவே இல்லாமலா இந்த அளவுக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கோம். இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்குங்கிறாரு. இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் தான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கு, சும்மாலாம் இல்ல. அதனால தமிழ்நாட்டுல வந்து எதுவும் முன்னேறால பயமுறுத்தாதீங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டு டாப் 5ல நம்ம அதுவும் நம்மளோட கல்லூரிக்கு அதிகமா 20 லட்சம் இளைஞர்கள் பட்டம் படித்தவர்கள் தமிழ்நாட்டுல வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதனால நாதக வந்துதான் தமிழ்நாட்டுக்கு வெளிச்சம் வரும் சொல்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நீங்க வந்துதான் இதை புரட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. இன்ன வரைக்கும் திராவிட கட்சிகள் இந்த தேசிய கட்சிகளுடன் கூட்டணியில இருந்திருக்கிறாங்க. உரிமைகளை கேட்டு பெற்று இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கு தமிழ்நாடு. நீங்க தான் வந்து இனிமே தூக்கி பிடிக்கணுமான்னு கேக்குறாங்க. 7 முக்கியமான தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை பட்டியலிடுறேன். காவிரி நதிநீர் சிக்கல் முதல் பிரச்சனை. இதற்கு பாஜகவோடு இதே திமுக கூட்டணியில் இருந்திருக்கு, இதே காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கின்றது. எந்த நாளும் இதற்கான தீர்வு கிடைக்கல. முல்லை பெரியாறு பிரச்சனை இன்று நேற்று இல்ல, அதுவும் 100 ஆண்டு கால பிரச்சனை. இதே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கு, காங்கிரஸோட கூட்டணி இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி இருக்கு, இன்று வரைக்கும் தீர்வு கிடையாது. நீட் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீர்வு கிடையாது. கல்வி சிக்கல்கள் தீர்வு கிடையாது. விவசாயிகளுக்கான பிரச்சனை தீர்வு கிடையாது. இடஒதுக்கீடு பிரச்சனை தீர்வு கிடையாது. ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும், அதுக்கு தீர்வு கிடையாது. எந்த வகையிலுமே தீர்வு கிடையாது. வேலை வாய்ப்பு பிரச்சனை தீர்வு கிடையாது. எல்லா பிரச்சனைகளுமே தீர்வு கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற எல்லா அமெண்ட்மெண்ட்ஸ் எதிராக தமிழ்நாட்டில் கட்சிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கும். நாம் தமிழர் கட்சி சிஏ ஆக்ட் எதிர்த்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் சேர்ந்தவன் சீமான் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கிற 20 மாவட்ட தலைநகர்களை பேசியிருக்கார். அவர்கள தேசிய சட்டவிரோத வழக்கு இருக்கின்றது. ஆனா இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் எந்த ஒரு கட்சியாவது சிஏ ஆக்ட் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கா? தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க முதல்ல உண்மையை சொல்லட்டுமா? எங்களோட சசிகாந்த் செந்தில் அவர்கள் சிஏ ஆக்ட் போராட்டம் பண்ணி இன்னைக்கு கன்னியாகுமரி முதற்கொண்டு தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் ராகுல் காந்தி கருத்து என்ன? என்ஆர்சி ஆக்ட் சிஏ ஆக்ட் தமிழகம் தான் முன்னோடியே எத்தனையோ நாள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. தமிழகம் போராட்டம் பண்ணாம இல்ல, எல்லா இடத்துலயும் தமிழர்களும் சேர்ந்துதான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு இருக்கு. இருங்க, நீங்க ஒவ்வொன்றா சொல்றேன். விவசாயிகள் பிரச்சனை, நீங்கள் மோடியை எதிர்த்து ஆதரிச்சீங்களா? இந்தியா கூட்டணி ஆதரிச்சு பிரச்சனை இல்லை. விவசாயிகள் இன்றைக்கு ஹரியானாவில் ரோடில் நிக்கிறாங்க, ரோட்ல நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மோடி அரசுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனையை கிருத்திகா இவர் தமிழ்நாட்டு பிரச்சனையை சொன்னாரு, நம்ம அதை பேசுறோம். இந்திய அளவுல நீங்க இருக்கிற தமிழ்நாட்டு பிரச்சனை விவசாயிகளுக்கு எம்எஸ்பி. இருங்க, காங்கிரஸ் என்ன கொண்டு வந்திருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. இல்ல, இது நம்ம நேரம் குறைவா இருக்கு. இருங்க, நான் விவசாயிகளுக்கான நீதி, பயிர் கடன் தள்ளுபடி, சும்மா கார்பரேட் கடன்லாம் இல்ல, பயிர் கடன் தள்ளுபடி இந்த தடவை வாக்குறுதியில. அப்புறம் வந்து அப்புறம் வந்து விவசாயிகளுக்கான சரி, நான் எடுத்துக்கிறேன். கிருத்திகா நேரம் குறைவா இருக்கு. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருக்கிறது.